மார்னிங் எந்திச்சதுமே ராகி கூழுக்கு நனைய போட்டு அடிக்க வெயிலுக்கு சாப்பாடே சாப்பிட முடியாது போல். டெய்லி சாப்பாடு மிச்சமாயிருது. அதனால கொஞ்சமாக வச்சுடலாம். ஒரு டைமுக்கு மட்டும்தான் வச்சுட்ருந்தேன். சாப்பாடுலாம் வச்சு விடுறது ரொம்ப ஈஸி தான். என்னடா குழம்பு வைக்கலான்னு யோசிக்கையில் தான் ஒரு மண்டையை பிச்சுக்கலாம் போல் இருக்கும். அவங்களே இன்றைக்கி சொல்லிட்டாங்க சுண்டத்தை குழம்பு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சுண்டத்தை குழம்பு இருக்கிறதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். பார்த்து பார்த்து வச்சா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக வருமான்னு தெரில. இன்றைக்கி இருக்கிறத வச்சு வச்சுருந்தேன், சூப்பராக வந்துருந்தது. சுண்டத்தை குழம்பு மட்டும் வச்சு சாப்பிட்டா யாருக்குமே சாப்பாடு இறங்காது, எனக்கும் சுத்தமாக இறங்காது. அதனால் ஆளுக்கு ஒரு ஆம்லேட்டாக போட்டு சாப்பிட்டுக்கலான்னு ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பாத்திரம் கடந்ததெல்லாம் அள்ளி போட்டு தேய்ச்சேன். நம்ம மத்தியானத்துக்கு ரெடி பண்ணணுமே, சாப்பாடாக சாப்பிட்டா தான் நமக்கு முடியலை. அதனால் லிக்விடாக பண்ணலான்னு ராகி கூழுக்கு தான் நனைய போட்டிருந்தேன். ராகி கூழ்லாம் என் பையன் பிறந்த புதுசில் ட்ரை பண்ணது. அப்போது அவனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். இப்போ தான் எனக்கும் ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்து இருந்தது. இந்த ராகி கூழ்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது சூப்பராக தான் இருக்கும். எத்தனை நாள் தான் கடையிலே வாங்கி சாப்பிட முடியும்னு இன்றைக்கி வீட்டிலே செஞ்சுட்டேன். அது கூட கருவாடை வச்சு சாப்பிடல சூப்பராக இருந்தது.